பேச பேச ஃபுல் பதிவு பண்ண முடியல. அதுக்குள்ளே பையன் காலேஜ் போகணுமா, அதனால் நான் அது பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டாவது வீடியோ பதிவு போடுறேன். ரெண்டுலேயுமே 10 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கேன். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவோட ஜாயின் பண்ணி போடுறேன். எந்த இடத்துலையுமே நம்மளுடைய நிதானங்கள் நம்மளுக்கு பெரிய பேரும் பெருமையும் வாங்கி தரும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வீடியோவில் மீதி விஷயங்களும் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் கோபமாகவும் சில விஷயங்கள் பேச வேண்டியது வருது. சரிங்களா? ஏன்னு கேட்டால் சில இடத்துல நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நம்ம பேசுகிறதா அப்படி, நம்ம பேசுகிறதா இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுடைய வலியை கூடவே இருந்து புண்ணுகளை தொடச்சி பார்த்தவங்களுக்கும் அவங்களுடைய வலியை உணர முடியும். அதே சமயம் நம்மளுக்கே ஒரு புண்ணு இருந்து அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் அந்த மனசு பரிதவிச்சு அந்த காலங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது அதனுடைய வலிகளுமே புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு கேட்டகரி ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டாவது பேசின விஷயங்கள கொஞ்சம் கோபமாகவும் பேசியிருக்கேன்னு எனக்கு அவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மூன்றாவது பதிவு ஃபஸ்ட்டு வீடியோவோட ஜாயின் பண்ணி போடுறேன். சரிங்களா? தயவு செய்து விளக்கமாக கேளுங்க. அதே மாதிரி உங்களுடைய கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு கலந்தாய்வினுடைய முடிவுகள் என்னன்னு தெரியும். நிறைய இடங்களுக்கு சரியான டிசிஷன் கிடைக்காம தான் பல பிரச்சனைகளை தாண்டி வர முடியாமல் நம்ம இருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் கேள்விகளை கேட்கும்போது தான் சில கேள்விகளுக்கான பதில்கள் சரியாக கிடைக்கும். நீ பெரிய உறவுகளே, கொஞ்சம் வீடியோ லென்த்தை வந்து ரொம்ப ஜவ்வளிப்பாக இழுக்காமல் கடகடான்னு பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் தான் இன்றைக்கி. ஏன்னு கேட்டால் நிறைய பேசும்போது அவங்களுக்கு தேவையானது ஒரு பாயிண்ட்டை அறகுறையாக கேட்டு இன்னொரு பாயிண்ட் வேறு மாதிரி கேட்டுக்கிட்டு தன்னைத்தானே லைஃபுக்கு எடுத்துக்கிற மாதிரி குணாசியம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் யூடியூபையே தாலி ஈட்டி கல்யாணம் பண்ண மாதிரி அதில் சொல்கிறது எல்லாமே நிஜம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தரை வந்து வெறியேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணிட்டு அதனுடைய கமெண்ட்காகவே ரொம்ப எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க. அப்பா நல்லா இருக்குப்பா, ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸை எதிர்பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா வீடியோ லெவலில் பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மி. ஆனால் நீ அப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ, இதை காட்டினவா அதை காட்டினவா அப்படின்னு சொல்லி போட்டு அசிங்கமாக பச்சையாக போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கமெண்ட்டை இவங்க வாங்கிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாவே ஒரு வீடியோ போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாவே ஒரு பிஹேவியர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ அப்படி ஒரு கோபம் வர மாதிரி ஒரு விஷயந்தான் ஒரு அம்மா பண்ணியிருக்கு. என்னென்னா, அந்த அம்மாவுக்கு அது பூரா பாசிட்டிவ் கமெண்ட் அப்படின்னு நினைக்கிது. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ சீப்பாக நடந்திருக்குங்கிறத அனுபவ ரீதியில் இருக்கிற பெண்கள்கிட்ட இருந்து அந்த அம்மாவினுடைய நோக்கத்தை பார்த்தா தெரியும். சரிங்களா? அப்போ அந்த அம்மா வீடியோவில் சொல்லும்போது என்னாச்சுன்னா, இந்த பாருங்கடி டைவர்சிகளாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அது என்ன டைவர்ஸ் ஆயிடுச்சுனாக்கா ஒரு தொகை வந்து கணவன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை வந்து நான் கேட்டப்போ சில பெண்கள் வந்து ரொம்ப பணத்துக்காகவே புருஷனை விட்டுட்டு அதே மாதிரி பணம் தான் முக்கியம், எங்கள் அண்ணன் வீடு வாங்கிட்டான், தம்பி வீடு வாங்கிட்டான், என்ன அக்கா வீடு வாங்கிட்டா, இவ வீடு வாங்கிட்டா, அவன் வீடு வாங்கிட்டா, என்ற குடும்பம் இப்படியே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட. ஏன்னா நான் பார்த்த சில பேர்களில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் அங்கே இருந்தால் அவங்க கூட பழகுனா எனக்கு 10,000 கிடைக்கும் அது சொல்கிறாங்க. அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எத்தனையோ பேர் வந்து அந்த தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உதவியை கை நீட்டி வாங்கிட்டு தொண்டைக்குள்ளே பிக்குது, தவறாக போகவும் முடியாது. இவங்க பேசுகிறாங்க, பணம் கொடுத்துட்டோம்னு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம குழந்தையில காப்பாற்றுறதுக்காக நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம புருஷனுக்கு பெரிய வருமானம் இல்லை, அவனும் குடிகாரன். அல்லது சில பேர் பாருங்கள், பெரும்பாலும் குடிகாரனாக இருக்கிறவனுக்கு கூட பொண்டாட்டி விட்டுட்டு போக மாட்டான். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இந்த நல்லவன்னு சொல்லி பிரேம் பண்ணிட்டு நடக்கிறான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி அயோக்கியனுக்கிட்ட வேறு யாருமே கிடையாது. உடனே நீங்கள் இப்படி யோசிச்சிடாதீங்க. நான் சொல்கிறது நல்லவேங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேர் வாங்கியிருப்பான். ஆனால் அவனை பர்சனலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ கொடூரமான புத்தி இருக்கிறாங்க. என்னென்னா அவங்ககிட்ட அதிகமாக ஈகோ இருக்கும்.
மனைவி தான் முன்னாடி வளர்ந்துடக்கூடாது, தன்னை தாண்டி தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க தன்னை தாண்டி ஒரு பாயிண்ட் மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு பெரும்பாலுமான ஆண்களாகட்டும் சில வகையான பெண்களாகட்டும் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல கணவன் தக்கிறதில்ல. தன்னை தாண்டி இது பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, அல்லது தங்கிட்ட இருக்கிற பணமோ அல்லது நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிற பொம்பளைகிட்டையும் கணவன் தங்க மாட்டாங்க. அதே சமயம் பொண்டாட்டிக்கு வந்து நம்ம இதை செஞ்சிடணும், அவனுக்கு எல்லா தகுதியுமே இருக்கும். மனைவி ஒரு தொழில் சம்மந்தமாக கேட்டாலும் சரி, படிப்பு அல்லது வீடினுடைய அடுத்த முன்னேற்றத்துக்கு ஒரு முதலீடு போட்டு மறுபடியும் மேலே வர மாதிரி இருக்கும். சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் செலவுகளுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த லெவல் பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி இது பண்ணும்போது அது எப்படி நம்மளை விட பொண்டாட்டி க்ரியேட்டிவாக சிந்திக்கிறா அப்படிங்கிற அந்த ஈகோ, சரிங்களா? அந்த பிடிக்கிறவனுக்கு வந்து அந்த புத்தியெல்லாம் வராது. என்னென்னா அந்த பிடிச்சிட்டு அவன் நடந்துக்கிற பிஹேவியர் வந்து அந்த உண்மையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அடுத்த நேரம் அவளுக்கு ஏற்ற புருஷனாக தான் அவன் இருப்பான். நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. பெரும்பாலானோருக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. அல்லது கணவன் குடிச்சு பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது பண்ணினாலும் கூட அவங்களுக்குள்ளே யோசிக்கிற ஒரு யோசனை என்னவா இருக்குன்னா, இவனை குடிச்சிட்டு போயிட்டு போகிறான், நமக்கு ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம்னு ஒன்று இருக்குது, பிள்ளைகளுக்கு ஏதோ நம்ம போட்ட நகை நட்டு இருக்குது, அதனால் பிள்ளைகளுக்கு போட்டு தாட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது அவன் பண்ணால் பண்ணிச்சாரான் ஜாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமியார் சப்போர்ட்டு, அல்லது வீட்டில் இருக்கிற நகை குழந்தைய சப்போர்ட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நல்ல நகையாக குழந்தையாக இருக்கிறாங்க, நல்ல மாமியார் மாமனார் இருக்கிறாங்க. அப்போ அவன் தான் குடியாக இருந்தாங்க, அவன் குடிச்சிட்டு போயிட்டு போகிறான், நாங்கள்லாம் இருக்கிறோமில்ல அப்படின்னு சொல்லி போட்டு பேரனையும் பேட்டி பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க. அவன் பாருங்க ஊதாரி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அது ஒரு பாயிண்டில் இருக்கிறாங்க நல்லவங்க. ஏன்னா நல்லவங்களை மென்ஷன் பண்ணாத உலகம் தான் இது. ஆனால் நான் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு நான் பார்த்த வரைக்கும் மென்ஷன் பண்ணுறேன். எங்கள் சொந்தக்காரங்களே அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க. தன்னுடைய கணவன் வந்து பயங்கரமாக பிடிச்சி அவனுக்கு கடைசியில் வயிறெல்லாம் வீங்கி ரொம்ப முடியாமல் தான் செத்து போனான். ஆனால் அவங்களுடைய மாமியார் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க. ஆனால் அவங்க வந்து ஏன் ஜமீன் நீ எதுக்கு நீ இது பண்ணுற, பிள்ளைகளை என்கிட்ட விட்டுட்டு போ, நீ வேட்டு வேலைக்கு போ, நீ பாடுபடு, நீ 10 ரூபா சேர்த்து. அதே மாதிரி இவன் ஜெயத்தினத்துலாம் கொஞ்சம் அரைச்சி பிடிச்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்குதில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி பையனையும் நல்ல படிக்க வச்சு கூடமாட இருந்தாங்க. ஆனால் அவன் இடையில அவன் குடிச்சு செத்து போயிட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் இவங்களுக்கு செல்வாக்குன்னு ஒன்றும் குறையவே இல்லை. என்னென்னா மாமியாருங்கிற பெரிய விழுதே அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது. அது இன்னொரு வகையில் நல்லா ஒரு சந்தோஷமான விஷயந்தான், சரியா? அப்போ அது மாதிரி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் சப்போர்ட் பண்ணுற மாமனார் கிடைச்சும் கூடி அவங்களுக்கு கூட ஒத்து போய் வாழாத மருமகளும் இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைகளை தொடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அல்லது பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டாங்க, அதெல்லாம் எங்கள் மாமியாருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அதில் ஒரு இதாக நினச்சிட்டு அவங்களுடைய தேவையிலையும் பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பனிஷ் பண்ண வேண்டிய விஷயம்தான், சரியா? ஆனால் அவங்களதெல்லாம் குடும்பம் உடையாமல் அப்படியே போயிட்டு இருக்கும். என்னென்னா ஏதோ ஒரு அத்து வந்து அது அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால, சரியா? அப்போ இந்த இடத்துல பெரும்பாலுமானவங்க விலகி போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஈகோ ப்ராப்ளத்தினால தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் விலகி போகிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று, கணவன் தன்னுடைய அதாவது நமக்கு ஒரு வசதி ஒரு தேவையான வசதி இருக்குது, நீ அடுத்தடுத்து பாடுபட மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மனைவியினுடைய ஒரு பொருளாதார சூழ்நிலையை வச்சுருக்கும்போது இந்த கணவன் அப்படிங்கிறவங்க வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் இவளுக்கு வந்து அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க கார் வாங்கிட்டாங்க, இது மேலே ஏறிட்டாங்க, அது மேலே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேவையில்லாத ஒரு டாப்பிக்குகளை அவங்களே உருவாக்கி பெரிய ஒரு விஷயமா வச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்குன்னே இந்த பணக்காரங்க அல்லது எதையாவது விற்று தன்கிட்ட இருக்கிற ஈரக்குலையவே விற்று கொடுக்குறவனுங்க வந்து மாட்டிடுறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவனுக்கிட்ட வந்து இவங்க வந்து மெல்லமாக பணம் காசு கேட்கறது பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வேற ஒரு நியாயம் வருது. அப்போ அவனுக்கிட்ட இவங்க நல்லா பணம் வாங்கி பழகிடுறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை ரொம்ப மெகுத்து போயிடுது. அப்புறம் புருஷன் கூட சண்டை பிடிச்சிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு என்னென்னா டோட்டலாக அவங்ககிட்ட போயிட்டாக்கா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு பள்ளிவாள் மாதிரி ரொம்ப ஆடுனா கட்டாயிடும், அது மாதிரி நிறைய பேர் தான் வாழ்க்கையிலேயே பெரிய இடி போட்டுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க.
அதே சமயம் மனைவிக்கு எதுவுமே பண்ணாமல் பிடிக்காம கடைசி மட்டும் அவளுக்கு ஒரு உடம்புல இருக்கிற பலமே கரைஞ்சி போகிற வரைக்கும் ரொம்ப சீரழிக்கிறவனுங்கள்லாம் இருக்கிறாங்க. கேட்டால் என் மனைவி பம்பரம் மாதிரி அப்படியே கிண்டிடுவா, கிளங்கெடுத்துருவா அப்படின்னு வாயில் அவிச்சு வடை சுட்டுட்டே அவங்கள மொத்தமாக காலி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நீ இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னு அந்த கொஞ்சம் கொடைச்சல் பிடிச்சவங்களே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மத்தியில் தான் ஒரு பிரளயங்கள் நடந்து அந்த குடும்பமே ரெண்டு பட்டு போகிற ஒரு சூழல் வருது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போகும்போது ஒரு வகையான ஒரு அமௌண்ட் கொடுக்கறத பற்றி பேசும்போது யாரோ ஒருத்தர் தான் அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் மனைவிகள் வந்து கேட்டு கேஸ் போயிட்டே இருக்காது. எத்தனை ஆண்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி இருக்கிற வரைக்குமே போகும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி போகும்போது அவனை எப்போ பணம் கொடுக்கறது, எப்போ இது பண்ணுறது. ஆனால் இவங்களும் ஏதோ ஒன்று கிடைக்கும் பிள்ளைகளுக்காக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பூராமே எடுத்து கொடுத்துட்றீங்களா? இல்லை நீங்கள் உட்காந்துட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மாதமான ஒரு 10,000மோ 15,000மோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் 3 பிள்ளை பெற்றிருப்பா. அந்த 3 பிள்ளைக்கு அந்த மாதமான அந்த 10,000மோ 15,000மோ பத்துமா? காலநிலைகளில் என்னென்ன விலைவாசி ஏறிட்டு இருக்குன்னு தெரியுமா? சரி, கொடுக்குறவங்கள பற்றி பேச வேண்டாம், கொடுக்காம இருக்கிறத பற்றி பேசுவோம். எத்தனையோ பேர் இவனுக்கிட்ட கேட்குறத விட ஏதோ அம்மா அப்பா சொன்னாங்கன்னு போட்டிருக்குறோம் கேஸு, விட்டுரு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு பொம்பளைங்க நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பொம்பரமாக ஓடுறவங்க எத்தனை பேர். இந்த வேலை செஞ்சால் 10 ரூபா கிடச்சிருமா, அந்த வேலை செஞ்சால் 10 ரூபா கிடச்சிருமான்னு சொல்லிட்டு இது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சிலர் கேவலமாக போகிறவங்கள பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் என்ன சொல்கிறது, தனக்குன்னு எதுவுமே வேண்டான்னு தன்னோட இடங்களை வெற்ற இடமான்னு நினச்சிக்கிட்டு தான் மேலே யார் பிரியப்படுவாங்க, தான் மேலே யார் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இருந்தாலும் அவங்க கூட ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன், கண் கூட தெரிஞ்சுருக்கேன். சில விஷயங்கள் சிலதெல்லாம் தாண்டியும் வந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த வெற்றிடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன சொல்கிறது, தனக்கானவங்க கிடைக்கிறாங்கங்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது